எம்பிட்டு நேரம்தான் விளம்பரத்தை போடுவானோ தெரியல. நாடகத்தை போடும்போதே 1008 தடவை விளம்பரம் போடுவான். பார்த்த மாதிரி இருக்கா? எப்ப பார்த்தாலும் ஒத்தியில உட்காந்துதான் டிவி பாப்பியோ? நாடகம் போட்டா என்ன கூப்பிட மாட்டேன்? ஆமாட்டி, கூப்பிட்ட உடனே உனக்கு காது கேட்டுருது. 1.5 மணி நேரம் நீ உட்காந்து உன் புருஷன்கிட்ட கதை பேசுறதும், உன் அக்கா காரி உட்காந்து அவ 1.5 மணி நேரம் அவ புருஷன்கிட்ட கதை பேசுறதும் என்னன்னு கேட்க மாட்டேங்கியே. என்ன உங்ககிட்ட என்னத்த காது கொடுத்து நான் பேச? காது கொடுத்தும் பேச வேண்டாம், காது கொடுக்காமையும் பேச வேண்டாம். கொஞ்சம் தள்ளி உட்காரு, எனக்கும் நாடகம் பார்க்கணும். ஏம்மா, அந்த 3வது ஒருத்தி வாழை வெட்டியா வந்திருந்தாளே, அவ இன்னும் மாமியா வீட்டுக்கு போகாம இங்கேயா இருக்கா? ஆமாட்டி, பியாதில ஓவா என்ன கொடுமைப்படுத்துதா மாமியா கறி. பின்ன அவ வீட்டுல போய் எப்படி இருப்பா? அதான் ஆத்தா விடே கதின்னு வந்து உட்கார்ந்துருக்கா. பியாதில ஓவாளுவோம் இப்படித்தான் இருக்காளுவோ. ஏன் மாமியா கறி அப்படித்தான் வெட்டி முடிக்கிருக்கா. பிறகு சீரியல்லையும் இதை தான் நடக்குது. என்ன செய்ய சொல்ற? எல்லாம் தலைவலியா தான் இருக்கு. ஆமாடி, எவளாது என்ன மாதிரி இருப்பாளா? என்ன மாதிரி மாமியா வரப்போற மருமவளுக்கு கொடுத்து வச்சவளா இருப்பேன். யாரு நீ? பாப்போம், அண்ணன் கல்யாணம் கட்டிட்டு வரட்டும், அப்புறம் தெரியும். ஏம்மா, நீ இங்கேயே இருக்க? உன்னை வீடு பூரம் தேடிட்டு வரேன். ஏம்மா, அண்ணன்ட்டு சொல்லி எனக்கு ஒரு 5 பவுன் பாக்கி இருக்கே, அதை போட சொல்லுமா. என்னடி இது திடு திப்புன்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு என் புருஷன் கூப்பிட வரேன் இருக்காரு. ஒழுங்கா எனக்கு செயினை பட்டி தர சொல்லு. என்னம்மா நீ? அக்கா மட்டும் தெளிவா வாங்கிக்கிறா. எனக்கும் தான் 5 பவுன் பாக்கி இருக்கு. எம்மா, எனக்கும் அண்ணன்கிட்ட சொல்லி செய்ய சொல்லு. கேட்டி, நான் கேட்கும்போது தான் நீ கேட்பியோ? என் மாமியாக்காரி எதுக்கு நீ துரத்தி விட்டுருக்கான்னு தெரியாமலா இருக்க? உனக்கு அது உன் புருஷக்காரன் சப்போர்ட்டா இருக்கான். ஆனா என் புருஷக்காரன் அப்படியெல்லாம் இல்லை. முதல்ல எனக்கு தான் போடணும். உனக்கு முன்னாடி நான் தான் வந்து இங்கே குத்த வச்சிருக்கேன். இங்கே பாரு, உன் அண்ணக்காரன் வரட்டும். வர்றதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஓலம் போட்டு ஊரை கூட்டாதீங்க. எம்மா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அண்ணே, எனக்கு 5 பவுன் போடணுமே. அந்த பாக்கிய இன்னைக்கே செஞ்சு வைனே. நாளைக்கு என் புருஷன் கூப்பிட வரேன்னாரு. அண்ணே, எனக்கும் தான். ஏட்டி, முதல்ல 2 பேரும் வெளியே போங்க. அவன் ஏதோ பேசணுங்கிறான்ல, பேசட்டும். அப்புறமா உங்களுக்குள்ளத சொல்லலாம். அதானே, உன் மவன் வந்ததும் எங்களை துரத்திடுவல்ல. என்னல, என்ன பேச போற? அந்த நெட்டச்சியை பத்தி பேசுறதா இருந்தா இந்த வீட்டுல எதுவும் பேச வேண்டாம். இங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இதுக்கு மேலையும் என்னால பொறுக்க முடியாது. 5 வருஷம் அவளும் எனக்காக பொறுத்துக்கிட்டா, நானும் பொறுத்துக்கிட்டேன். இன்னைக்கு சம்மதிப்ப, நேத்து சம்மதிப்ப, நாளைக்கு சம்மதிப்பன்னு ஒவ்வொரு நேரமும் உன் சம்மதத்துக்காக நான் காத்து கிடக்குறேன். அப்பாட்ட கேட்டா, அப்பா உங்க அம்மாட்ட போய் கேளு, அவ சம்மதிச்சா எனக்கு பிரச்சனை இல்லைங்குரு. இங்க பாரு, 1000 தடவை சொல்லிட்டேன். இந்த வீட்டுக்கு மருமகளாகிற தகுதி அவளுக்கு கிடையாது. அவ குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது. உன் அத்தைக்காரி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? அவகிட்ட எல்லாம் போய் என்னால பொண்ணு கேட்கவும் முடியாது. அவ வீட்டுல போய் என்னால நிக்கவும் முடியாது. பாருமா, நேத்து தான் அத்தை கிட்ட பேசினேன். அத்தை, நீ வந்து பொண்ணு கேட்கறதா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லனா இன்னைக்கு அவ கழுத்துல நான் தாலி கட்டணும்னு சொல்லியிருக்கு. 2ல 1 நீ தான் முடிவு பண்ணணும். அப்போ எங்களை மீறி அவ கழுத்துல நீ தாலி கட்டிடுவ, அப்படித்தானே? அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வீண் பிடிவாதம் பிடிக்காத. என்னல பேசுற? என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவன் இப்ப என்கிட்ட வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு நிக்கிற. அம்மா, எதையாவது உளராத. நீ முதல்ல அண்ணன்கிட்ட பொறுமையா பேசு. அண்ணன் தான் அவளை தவிர வேற யாரையும் கெட்டிக்க மாட்டேன்னு சொல்லுதில்ல, பின்ன என்ன? என்னடி பேசுற? என்ன பேசுற? அவ குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது. அதுக்காக அண்ணே அவளை தான் கெட்டிக்குவேன்னு சொல்லுது. அண்ணன் விருப்பத்தை விட உனக்கு குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியமா? அண்ணே, நீ வெளியே இரு, நான் அம்மாட்ட பேசிட்டு சொல்றேன். லூசாமா நீ? நீ அறிவு கட்டத்தனமா உளர்ற. அவன் உன்கிட்ட வந்து இவ்வளவு தைரியமா பேசுறானா? அவன் அவ கழுத்துல தாலி கட்டதுக்கு துணிஞ்சிட்டான்னு அர்த்தம். அவனை விட்டு கொடுத்துட்டு உட்கார போறியா?
என்னடி சொல்ற? அதுக்கு உன் மாமியாக்காரிட்ட போய் என்ன உன் பொண்ணை என் வீட்டுக்கு கூடன்னு கேட்க சொல்றியா? அறிவு கட்டுத்தனமா உளராதம்மா. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அண்ணனுக்காக பொண்ணு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவ இந்த வீட்டுக்கு வரட்டும், மிச்சத அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், நீ புரிஞ்சுதான் பேசுறியா? எம்மா, புரிஞ்சுதான் பேசுறேன். கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து நாளை குறிப்புன்னு சொல்லு. கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு. அதை விட்டுக்கிட்டு இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காத. உன் மவன் இந்த அளவுக்கு பேச தைரியம் வந்துட்டு உன் மவன் இந்த அளவுக்கு பேசுறான்னா அவன் நீ சம்மதிக்கலனா அவளை போய் கட்டிக்குவான். அப்புறம் நிரந்தரமா மகனையும் விட்டுட்டு மருமவளையும் விட்டுட்டு நீ வெறுமனை குத்த வச்சிருக்க வேண்டியதான். ஆமாட்டி, நீ சொல்றது சரியா தான் இருக்கு. சரி, ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க போவோம்னு சொல்லிடுதேன், சரியா? அம்மா உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டு. என்னம்மா சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஏம்மா, உன் வாயால சொல்லுமா. நான் போய் அவகிட்ட சொல்லணும். ஆமால, நிஜமா தான் சொல்றேன். நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லு. ஏம்மா, இந்த வார்த்தைக்காக தாம்மா தெய்வம் காத்து கிடக்கா. இந்த வார்த்தையை கேட்டதும் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இல்ல, என்னத்தை கொண்டு போக போறோம்? என் மகன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவ வீட்டு வாசலை மிதிக்கவே கூடாதுன்னு இருந்தேன். நீ அவளை தான் கெட்டுவேன்னு உறுதியா இருக்க. வேற என்ன சொல்றது? ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லு. கூடிய சீக்கிரம் உங்க கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரிம்மா. அண்ணே, என் 5 பவுனு உனக்கும் தங்கச்சிக்கும் போட வேண்டியத போடாமலாமா இருப்பேன். அதுக்கு பணம்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்களா பார்த்து ஆசைப்பட்டதை வாங்கிக்கோங்க. பணத்தை கொடுக்குறேன். அம்மாவை கூட்டிட்டு போய் ஆளுக்கு செயின் எடுத்துக்கோங்க. சரிண்ணே. ஆர்த்தி அம்மா, அண்ணன் முகத்துல எம்பிட்டு சந்தோஷனே இருக்காதா? பின்ன நெட்டுச்சியதான் உசுரா அவ பின்னாடி சுத்தி தலையதாம்ல. பின்ன கல்யாணம்னு சந்தோஷமா தான் இருக்கும். வரட்டும், அவ குறுக்கெலும்ப ஒடிக்கிறனா இல்லையான்னு பாரு. ஆமா, அவ உன் குறுக்கெலும்ப ஒடிச்சிடாம போய் வேலையை பாரு போ. பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன். மணமால ஒன்று பூவாய் பூத்திருந்தேன். அந்த செய்திக்காக நொடி நொடியா வெத்திருந்தேன். இவன் எங்க அம்மா சம்மதம் சொல்லுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எங்க அம்மா சம்மதிச்ச உடனே எனக்கு அப்படியே உடனே உன்னை பார்க்கணும் போல ஆயிட்டு. நீ என்னன்னா இம்புட்டு பூரிப்பா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. யோ, உமருக்கு பாட்டு கேட்டுச்சா? யாரு பாடுறது? வேற யாரு? நானே தான். என்ன தெய்வம், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உன் மாமியாரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாமே. நீ எங்க இங்க? உனக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சு? இப்ப ஊரு புறா இதான பேச்சா இருக்கு. யோ, என்னைய நீரு இப்பதான் உங்க அம்மா சம்மதிச்சுது அப்படின்னு சொன்னீரு. அதுக்குள்ளேயும் ஊர் புறா நியூஸ் பரவிட்டுங்கிறா. ஐயோ தெய்வம், இப்பதான் நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டேன். உங்க மாமியாரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாமே. எனக்கு தெரிஞ்ச பிறகு ஊர் பூரா தெரியாமலா இருக்கும். இப்பவே போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம்ல. நீ சும்மா இருக்க மாட்ட. அது எப்படி இருக்க முடியும்? போய் ஊருக்குள்ள எல்லாத்தையும் தகவல் சொல்றேன். சீக்கிரமா வந்துரு, சரியா? மைனி, நீங்க இங்கேயே இருக்கியே, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? தெய்வ மாமியார் இல்ல, அது கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான் தெரியுமா? என்னடி சொல்ற? தெய்வ மாமியாரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா? பரவாயில்லையே, 5 வருஷம் 2 பேரும் காத்து கிடந்தாவோ. இப்போ அது அந்த பொம்பளைக்கு புத்தி வந்திருக்கே. தெய்வத்தை எங்க? ஆமா மைனி, சம்மதிச்சுட்டான். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதே நான் கேட்டேன். அவர் தான் தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. 2 பேரும் டூயட் பாடுறாவோ. சி,
அவ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத போய் ஒட்டி கேட்டுட்டு வந்தியாக்கும். அதென்ன பழக்கம்? அவளே வந்து சொல்லத்தான் போறா. வாங்க மினி, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒட்டி கேட்கறதுல தான் ஒரு சுகமே இருக்கு தெரியுமா? எத்தனை நாள் நீங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னன்னு கேட்டிருக்கேன் தெரியுமா? என்ன மினி முழிக்கிறியே? எத்தனை நாள் அண்ணன் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்கோம். அத நான் ஒட்டி கேட்டிருக்கேன் தெரியுமா? வாங்க மினி. என்ன மினி அப்படி பாக்குறியே? நான் இங்க நின்றுட்டு இருந்தா என்னை வெறுத்தி வெறுத்தி அடிப்பியன்னு தெரியும். அதான் போறேன். சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. அடப்பியாதிரவா, இவளை என்ன சொல்ல? புருஷன் பொண்டாட்டி பேசுறத ஒட்டி கேட்டாலாமே. சீ, இவளை என்ன சொல்ல? வெகுளின்னு சொல்லவா இல்ல வேலை மெனக்கிட்டு ஒட்டி கேக்குறான்னு சொல்லவா?